நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். மட்டக்களப்பைச் சேர்ந்த 5 வயதுடைய சிறுமியொருவரை அடித்து துன்புறுத்திய குற்றச்சாட்டுடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். குறித்த சிறுமிக்கு உடல் முழுவதும் சூட்டு காயங்களுடன் அடித்து சித்திரவதை செய்ததில் சிறுமி படுகாயமடைந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். குறித்த தாயாருடன் தொடர்பில் நெருங்கி இருந்த நபர் ஒருவரை இவ்வாறு சிறுமியை சித்திரவதை செய்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். குறித்த நபர் மேற்படி கூறப்பட்ட பெண்ணுக்கு கொழும்பில் வேலை பெற்று தருவதாக தெரிவித்து குறித்த பெண்ணுடன் அவரது 5 வயது குழந்தையையும் அழைத்து சென்றுள்ளார். இதனைத் தொடர்ந்து கொழும்பில் தங்கியிருந்த விடுதி பகுதியில் வைத்து குறித்த ஆண் சிறுமிக்கு சூடு வைத்து அடித்து சித்திரவதை செய்துள்ளதை அடுத்து சிறுமியின் வாய் மற்றும் கைகால் முதுகு உட்பட பல பகுதிகளில் காயம் ஏற்பட்டு படுகாயமடைந்துள்ளார். தென் மாகாணத்தில் நேற்று முதல் கவுன் பே செயலி மூலம் நேரடியாக அபராதம் செலுத்த முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயம் காவல்துறையினர் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து விதிமீறல்களுக்காக காவல்துறையினரால் வழங்கப்படும் அபராதங்களை செலுத்துவதற்கு வசதியாக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. இந்த வசதி அடுத்த மாதம் வடமாகாணத்தில் நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. சட்டம் தற்போது உரிய வகையில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது. எனினும் பாதாள உலக குழுக்களுடன் தொடர்புடைய தரப்புகளை அரசியல் பழிவாங்கல் என்று விமர்சித்து வருகின்றன என்று அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். குற்றவாளிகள் பாதாள உலக குழுவினர் போதைப்பொருள் வியாபாரிகள் ஆகியோரை கைது செய்த பின்னர் அவர்கள் வழங்கும் தகவல்களின் அடிப்படையிலேயே கைதுகள் இடம்பெறுகின்றன. பாதாள உலக குழுக்களை அண்டி இருந்த தரப்புகள் தான் தற்போது அஞ்சுகின்றன. போலீசாருக்கு தேவையான வளங்களையே அரசு வழங்கி வருகின்றது. விசாரணைகளில் தலையிடவில்லை என தெரிவித்துள்ளார். பாதாள உலக குழுவினரை கூண்டோடு ஒழித்து காட்டியே தீருவோம் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால எச்சரித்துள்ளார். அத்துடன் பாதாள உலக குழுவினர் இலங்கையின் அரசியலுக்குள்ளும் நுழைந்துவிட்டனர் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் ராஜபக்சர்கள் தொடர்பிலும் பலதரப்பட்ட குற்றச்சாட்டுகள் புலனாய்வு தரப்பிலிருந்து வெளியாகியுள்ளதும் தற்போது பேசுபொருளாகியுள்ளது. மாலைத்தீவில் பெக்கோ இயந்திரம் இயக்குபவராக பணியாற்றி வந்த இலங்கையர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மாலைத்தீவில் உள்ள மற்றொரு தீவுக்கு பெக்கோ இயந்திரம் மூலம் பயணித்த போது அவர் பயணித்த படகு கவிழ்ந்த விபத்தில் உயிரிழந்துள்ளார். குருநாகல் பண்டுவஸ் நுவர பகுதியைச் சேர்ந்த DM பிரதீப் சஞ்சீவ என்ற 36 வயதுடைய 2 பிள்ளைகளின் தந்தையை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். படகில் 7 பேர் இருந்த நிலையில் 4 பேர் உயிர் தப்பினர். மீதமுள்ள 3வரில் 2வரின் உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. விபத்தின் பின்னர் பிரதீப் சஞ்சீவா காணாமல் போயிருந்த நிலையில் அவரது உடலும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ருகுணு பல்கலைக்கழக விவசாய பீடத்தில் 2 மாணவர் குழுக்களுக்கிடையில் ஏற்பட்ட மோதலில் 6 காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த சம்பவம் தொடர்பாக 21 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். நாட்டின் பல மாவட்டங்களுக்கு நிலச்சரிவு அபாயம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி பதுளை, கொழும்பு, காலி, கண்டி, கேகாலை, குருநாகல், மாத்தளை, நுவரெலியா மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களுக்கு நிலச்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவித்துள்ளது. திருகோணமலையில் மிக நீண்ட நாட்களின் பின் தீபாவளி தினமான நேற்று கனமழை பெய்து வருகிறது. தமிழகாமம், கிண்ணியா, முள்ளிப்புத்தானி உள்ளிட்ட இடங்களில் கனமழை பெய்து வருவதுடன் தாழ்நில பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளது. நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக மழைக்கு தொடர்ந்த மார்க்கத்தில் நேற்று கடுமையான போக்குவரத்து இடையூறுகள் ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் இன்றைய தினம் திட்டமிடப்பட்டிருந்த பல தொடர்ந்து சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் தொடர்ந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. பலன மற்றும் இகல
கோட்டை தொடர்ந்த நிலையங்களுக்கிடையில் தொடர்ந்து மார்க்கத்தில் மண்மேடு சரிந்து விழுந்துள்ளமை மற்றும் பாதைக்கு அருகில் 2 இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டமையாலும் தொடர்ந்து சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இகல கோட்டை தொடர்ந்த நிலையத்துக்கு அருகில் தொடர்ந்து ஒன்று தடம் புரண்டுள்ளமையால் குறித்த மார்க்கத்திற்கான தொடர்ந்து சேவைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குருநாகல் நிகவரட்டிய போலீஸ் பிரிவின் பின்ன போலேகம பகுதியில் தனியார் காணியொன்றில் புதையல் அகழ்வில் ஈடுபட்ட 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். நிகவரட்டிய போலீஸ் நிலைய அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டது. சந்தேக நபர்கள் 20, 32 மற்றும் 51 வயதான நிகவரட்டிய பகுதியைச் சேர்ந்தவர்கள் என தெரிய வந்துள்ளது. வவுனியா முந்தல் போலீஸ் பிரிவின் பத்தல் ஊயா பகுதியில் ராள்பண்ணி ஒன்றின் தண்ணீர் தொட்டியில் விழுந்து இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார். உயிரிழந்தவர் வவுனியாவைச் சேர்ந்த 24 வயதான இளைஞர் என தெரிய வந்துள்ளது. முதற்கட்ட விசாரணையில் இறந்தவர் வலிப்பு நோயினால் தண்ணீர் தொட்டியில் விழுந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. வடக்கில் உள்ள அனைத்து பாடசாலைகளும் வழமை போல் இயங்கும் என ஆளுநர் செயலகம் தெரிவித்துள்ளது. இன்றைய தினம் பாடசாலை விடுமுறை தினமாகின்ற கேள்வி மாணவர்கள் மத்தியிலும் ஆசிரியர் மத்தியிலும் எழுந்துள்ளது. இதனால் மாணவர்களும் ஆசிரியர்களும் குழப்ப நிலைக்குள் தள்ளப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் இது குறித்து வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தை தொடர்பு கொண்டு வினவிய வேளை இன்றைய தினம் வடக்கில் உள்ள அனைத்து பாடசாலைகளும் வழமை போல் இயங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கெகல்பத்ர பத்மே தலைமையில் நிகழ்த்தப்பட்ட கனிமுல்ல சஞ்சீவ கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளிப்பட்டுள்ளன. விசாரணைகளின் போது இசாரா செவ்வந்தி என்ற பெண் ஐரோப்பிய நாடொன்றுக்கு செல்வதுதான் தனது வாழ்நாள் கனவாக இருந்ததாகவும் அந்த கனவை நனவாக்குவதாக கெகல்பத்ர பத்மே அளித்த வாக்குறுதியின் பேரில் தான் கொலை சம்பவத்திற்கு உதவியாக செயல்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். குறித்த சம்பவத்திற்கான தான் எந்த வகையான பணத்தையும் பெற்றுக்கொள்ளவில்லை எனவும் தன்னை ஐரோப்பிய நாட்டிற்கு அனுப்புவதாக கெகல்பத்ர பத்மே கூறிய வாக்குறுதியே தான் கொலைக்கு உதவியதற்கான காரணம் எனவும் இசாரா செவ்வந்தி தெரிவித்துள்ளார். திட்டமிட்ட குற்றவாளி என கூறப்படும் மத்துகம ஷான் என்பவரின் நெருங்கிய நண்பர் மற்றும் ஒரு காவல்துறை கான்ஸ்டபிள் உள்ளிட்ட 3 எதிர்வரும் 24ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். கனிமுல்ல சஞ்சீவ கொலையின் முக்கிய சந்தேக நபரான இசாரா செவ்வந்திக்கு தங்குமிடம் மற்றும் பாதுகாப்பு வழங்கிய குற்றச்சாட்டின் பேரில் அவர்கள் கைது செய்யப்பட்டனர். தலவாக்கலை நகர மையத்தில் பட்டாசு கொளுத்தி கொண்டிருந்த 2 இளைஞர்களை மோதிவிட்டு தப்பிச் சென்ற லொரியின் சாரதியொருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தலவாக்கலை போலீசார் தெரிவித்தனர். தலவாக்கலை நகர மையத்தில் பட்டாசுகள் கொளுத்தி கொண்டிருந்த 2 இளைஞர்கள் மீது நகர மையத்தின் வழியாக அதிக வேகத்தில் சென்ற லொரி மோதியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்தில் காயமடைந்த 2 இளைஞர்களும் பலத்த காயங்களுடன் லிந்துலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதுடன் பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். விபத்துக்கு பிறகு தப்பிச் சென்ற சந்தேக நபர் தலவாக்கலை கிரேட் வெஸ்டர்ன் தோட்டத்தில் உள்ள வீடொன்றில் மறைந்திருந்த போது போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். பகவந்தலாவை பகுதியில் பலத்த மழையுடன் ஆரியபுர பகுதியில் வீடொன்றின் மீது பெரிய பாதுகாப்பு சுவர் இடிந்து விழுந்துள்ளது. சம்பவம் நடந்த நேரத்தில் வீட்டுக்குள் யாரும் இல்லை என்றும் அவர்கள் தீபாவளி பண்டிகைக்காக கொழும்பில் உள்ள ஒரு உறவினர் வீட்டுக்கு சென்றிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. பாதுகாப்பு சுவர் இடிந்து விழுந்ததில் வீட்டின் 2 படுக்கை அறைகள் மற்றும் சமையல் அறைக்கும் பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.